கர்த்தாவே முற்றிலுமாய் நீங்க புதிய காரியங்களை எங்களுக்கு நீங்க ஆண்டவரை சொல்லி கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இப்படி பொற்பாதத்துல கொடுக்கிறோம். இன் ஜீசஸ் நேம் ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால மீண்டும் ஒரு விசையாக வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க எல்லாரும் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறாரா? அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவாதி தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை விட்டுற மாட்டாரு, என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல, என் கூட இருக்கிறேன்னு சொன்னாருன்னா அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் குழப்பம் வருதோ, எப்பெல்லாம் நம்ம மனுஷீக புத்திக்கு கடவுள் இருக்கிறாரா இப்படிலாம் கூட தோணுது இல்ல, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கடவுள்னு ஒரு இருக்கிறாரா? ஏன்னா நிறைய உலகத்துல பாருங்க மக்கள் சொல்றாங்க கடவுள்லாம் இல்லைங்க, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் இருந்தா ஏன் இப்படி நடக்குது, அவர் இருந்தா ஏன் அப்படி நடக்குது, இப்படிலாம் நிறைய நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படிலாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது. ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட டவுட் வரலனாலும் சரி, என் கூட இருக்கிறாரான்னு தெரியலையே, எனக்கு பட்சமா இருக்கிறாரா, என்ன அவருக்கு பிடிக்குதான்னு தான் டவுட் வருது. ஆமா, நிறைய நான் பார்த்திருக்கேன். அப்படிலாம் ஒரு டவுட்ஸ் இருந்துக்கல, இப்படிப்பட்ட டவுட்ஸ் வருது. ஆனா அப்படிலாம் உங்களுக்கு தோணுகிற நேரத்துல தான் அவர் ரொம்ப உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு காரியங்களை நம்ம நம்ம எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு ஆறுதலை கொடுத்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா உற்சாகத்தோடு கூட நல்ல இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நம்ம தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான காரியங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம அதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை தியானித்து கொண்டு இருக்கிறோம், நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிய அறிய நமக்கு சத்தியத்தை அறிய அறிய ஒரு விடுதலை உண்டாகிறது. ஏன்னா பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்ளத்தான் நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தவறான புரிதல்கள், நம்ம எப்படியோ யோசிச்சுட்டு இருந்திருப்போம், அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஆமா ஓ ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் காரியங்களை சொல்றாரு, ஆண்டவர் இப்படிலாம் சொல்லி இருக்கிறாரா அப்படின்லாம் நமக்கு நிறைய வேதத்தை வாசிச்சா தான் நமக்கு புரியும். அத வேதத்தை வாசிக்காம காரியங்களை பார்க்காம நம்ம எதுவுமே என்ன பண்றது இல்ல. நம்மளா ஒரு அசம்ஷன்ல எல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியாது. நம்மளா ஒரு கற்பனை பண்ணி இப்படி இப்படி அப்படிலாம் நம்ம நடத்தக்கூடாது. நம்ம அதனால தான் எப்போதுமே அது நம்ம தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஒண்ணுமே நம்ம புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். நான் ஒருவேளை சொன்னாலும் அதை அப்படியே நம்பணும்னு இல்லை. வேதத்தை எடுத்து வச்சு பார்த்து வேதத்தை வாசிச்சு இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுதுதான் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் நிறைய அசம்ஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தேன், நிறைய நானா கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நானா ஒழுங்கா வேதத்தை எடுத்து ஒரு காலகட்டத்துல வாசிக்க ஆரம்பிச்சேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான அப்பதான் பாருங்க வாசிச்சிருக்கேன். நான் வாசிச்சது இல்லைன்னு சொல்லல, சின்ன வயதுல இருந்தே நான் சொல்லியிருக்கிறேன். எங்க அப்பா பைபிளை வாசின்னு நான் உட்காந்து வாசிப்பேன். ஆனா அது எனக்கு புரியல, அதை புரிஞ்சு நான் வாசிக்கல, அதை விளங்கி வாசிக்கல, என்னமோ வாசிச்சேன், ஆனா வாசிப்பேன். அப்படி நான் அதை கருத்தூன்றி இது எப்படி இருக்கு, காரியம் எப்படியா இருக்கு, இது எப்படி சொல்லப்படுது, இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி, ஏன்னா பைபிள் வந்து ஒரு ரிச்சுவலா ஒரு ஒரு புஸ்தகம், அதை நம்ம வாசிக்கணும், இதை வாசிக்கலன்னா நரகத்துல வேற போட்டுருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஒழுங்கா வாசிச்சிருவோம் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட நான் வாசிச்ச காலகட்டம் உண்டு. ஆனா முறையாக இந்த வேதம் என்னடா இது, நமக்கு சொந்தமான புஸ்தகம், நம்மளோடு கூட ஆண்டவர் ஒரு நெருங்கின ஒரு உறவை, ஒரு அப்பா போல, ஒரு தகப்பனை போல, ஒரு மணவாளனை போல, நம்மை நமக்கு ஒரு ஆசான போல நம்மை நடத்துகிறவராக இப்படிலாம் சொல்றாங்களே, நம்ம கூட ஒரு கனெக்டடா வந்து இப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அதை எனக்கு பர்சனலா எடுத்துக்கொண்டு நான் அப்படி வாசிக்க தான் நான் ஆச்சரியப்பட்டேன். ஐயோ, இவ்வளவு காலம் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்திருக்கிறோமே, புரியாம இருந்திருக்கே என்று சொல்லி நிறைய காரியங்களை நான் ஒழுங்கா பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான வாசிக்க ஐயோ, நம்ம தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், இந்த இயேசு கிறிஸ்து நல்ல கடவுள்ங்கிறத அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அவரு ரொம்ப நல்ல தகப்பன். என் அப்பாவை நான் இவ்வளவு என்னால அப்பாவை நேசிக்க முடிஞ்சிச்சு. என்னுடைய தகப்பனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்பான்னா எனக்கு பயங்கர ஒரு ஸ்பெஷல், ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
ரொம்ப நான் அன்பு செலுத்தினேன். ரொம்ப அவரோட அன்புல நான் ரொம்ப மகிழ்ந்திருப்பேன். ஏன்னா அவர் எனக்கு அவர் சாகுற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஊட்டி விடுவார் சாப்பாடு. அவர் இருந்தாருன்னா எனக்கு அவரு தான் ஊட்டி விடணும். எல்லாரும் பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி போ உங்க அப்பாவை பார்சல் பண்ணி கூட்டு போயிடு, அங்கேயும் வந்து உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்லாம் திட்டுவாங்க. ஆனாலும் ஐ என்ஜாய், ஹalleluya, ஐ என்ஜாய் பீயிங் வித் மை ஃபாதர். அவர் கூட இருக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவரு பண்ற காரியங்கள், அவரு எனக்கு சம்டைம்ஸ் கண்டிப்பா இருப்பாரு, எனக்கு கண்டிப்பாரு, எனக்கு இது வேணான்னுவாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரிதான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு நான் பண்ணிக்க முடியும். ஆனா கூட அது எல்லாத்துலயும் நான் மகிழ்ந்துதான் இருந்தேன். ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அப்பா சொன்னா நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அவரு சொன்னா ஏதாவது ஒரு நன்மைக்கு தான் இருக்கு, அவரு கண்டிச்சாலும் அது நன்மைக்கு தான் இருக்கு. அப்படி எல்லாத்தையுமே என்னால ஒரு பாசிட்டிவா பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அந்த தகப்பன் நல்ல தகப்பன் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த தகப்பன் ஒரு அன்பான தகப்பனா இருந்தது. அவர் கண்டிச்சா கூட அதுல எனக்கு ஒரு நன்மை உண்டுன்றத நான் சரியாக புரிந்திருந்தேன். ஆனா பாருங்க, இது இட்ஸ் நாட், ஐ டிடன்ட் அப்ளை திஸ் வித் காட். ஆனா கடவுளோடு கூட இப்படி எனக்கு ஒரு ஒரு உறவு இருந்துச்சான்னு சொன்னா இல்ல. ஏன்னா கடவுளை குறித்த எனக்கு அந்த புரிதல் வேற மாதிரி இருந்துச்சு. கடவுளை நான் அப்படி நான் என்ஜாய் பண்ணல, அவருடைய பிரசன்ஸை என்ஜாய் பண்ணல, அவருடைய காரியங்களை நான் சரியா புரிந்து கொள்ளாததுனால எனக்கு கடவுள் எனக்கு ஒரு தூரமான ஒரு நபராக எனக்கு இருந்ததை நான் என் வாழ்க்கையில நான் உணர ஆரம்பிச்சேன். அப்ப பாருங்க, ஆனா வேதத்தை ஒழுங்கா இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட கூட ஒரு 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 சந்திப்பு எனக்கு நடந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஹalleluya, ஹalleluya, ஐ என்ஜாய் பீயிங் வித் காட். வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இப்படிலாம் மீட்டிங்ஸ்க்கு வர்றதும் இப்படிலாம் காரியங்களை பண்றதும் மற்ற காரியங்களை விட எனக்கு ரொம்ப ஐ ஐ என்ஜாய். ஹalleluya. எல்லாம் வெளியில போறாங்க, அப்படி மாலுக்கு போறாங்க, இப்படி போறாங்க. எஸ், ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம். அது மாதிரி போறதுக்கு எனக்கு டைம் இல்லாம இருந்தா கூட இது எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்றதா இருக்கு. இது எனக்கு ரொம்ப இது தெரியுது. ஏன்னா ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற நேரம் அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் அது எப்படி அந்த உறவுகளை அந்த உறவின் அடிப்படையில வரும் பொழுது இந்த காரியங்களை ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதனாலதான் வேதத்தை நாம் சரியாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல நம்ம பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், காரியங்கள்ல போகும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இது எப்படி இருக்கு, ஆண்டவர் எப்படியாக சொல்லுகிறார், இதெல்லாம் உண்மையிலேயே எப்படி என்ன விரும்புகிறார், இதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ச்சி நம்ம படிச்சு we need to unlearn something and we need to learn something. unlearn சிலதெல்லாம் நம்ம தவறா புரிஞ்சு வச்சிருப்போம். நம்மளுடைய அனுபவம் யாராவது ஏதாவது சொன்னதை வச்சுட்டு நம்ம சிலதெல்லாம் தவறான அபிப்பிராயங்களை அன்லேர்ன் பண்ணணும். சிலதெல்லாம் நம்ம இதெல்லாம் தப்பா நம்ம நினைச்சிருக்கோம்ன்றத தெரிஞ்சுட்டு சரியான வகையில நம்ம லேர்ன் பண்ணணும். ஹalleluya, ஹalleluya. அப்படி நம்ம உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை குறித்தே நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதை தியானிச்சு சில பகுதிகளை நம்ம கத்துட்டு இருக்கிறோம், பார்க்கலாம். இன்னைக்கு அதை நம்ம செய்ய போறோம், வேகமா செய்ய போறோம். முதல்ல இந்த உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற இந்த வசனம் எந்தெந்த இடத்துலாம் வந்திருக்குன்றது ஏற்கனவே நம்ம ஒரு அளவுக்கு நம்ம மெடிடேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வேகமா வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வேகமா வாசிக்கணும். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 26:3 வாசிங்க. ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இது யாருக்கு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. ஆப்வியஸா அது தெரியுது. யாருக்கு சொல்றாரு? ஈசாக்கு. இதை நம்ம வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கோராகு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத பார்க்கிறோம். ஏன்னா இது என்ன, பஞ்ச காலத்துல ஒரு பஞ்சம், தேவையின் நாட்கள், அந்த சூழ்நிலையில கர்த்தர் பேசுகிறாரு, நான் உன் கூட இருப்பேன்பா. என்ன சொல்றாரு?
ஒரு தேவையான சூழ்நிலையில நான் உன் கூட இருப்பேன். நீங்க அந்த காரியங்களை நல்லா கருத்துல வாங்கிட்டே இருக்கணும். எதுல நான் கடைசியா கேட்பேன், தேவை தேவை மிக்க சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் உன் கூட இருப்பேன் இருப்பேன். அப்படின்னு சொல்றாரு. எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விலக மாட்டேன்னு சொல்றாருன்றதை நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல தேவை. இதுக்கு முன்னாடியே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கணும். சரி, அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆதியாகமம் 26:3 இப்பதான் வாசிச்சோமோ. சரி, ஆதியாகமம் 28:15 வாசிங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஓகே, ஆமென். இது எந்த சூழ்நிலையில யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு சொல்றார். ஃபர்ஸ்ட் ஈசாக்குக்கு தேவை, அந்த அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கணும் நீங்க. தேவையில ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அடுத்தது இங்க என்ன சொல்றாரு, வேற இடத்துக்கு அவன் போகிறத பார்க்கிறோம். யாக்கோபுக்கு இல்லையா, யாக்கோபுக்கு ஒரு ஒரு பாருங்க, ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கமான காலகட்டம், எல்லா உறவுகள் எல்லாம், அவனுடைய சொந்த பந்தம், சொத்து பத்து எல்லாம் இங்க இருக்கு. வேற ஒரு இடத்துக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக, அதாவது பஞ்சம் பிழைக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது, தப்பித்து ஓடுகிறான். ஒரு சூழ்நிலை காரணமாக அவனுடைய தாயாரே தகப்பனும் அப்படி அனுப்பி வைக்கிறாங்க. ஏசா கொண்டு போட்டுறக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. இப்ப தெரியாத இடத்துக்கு, புரியாத இடத்துக்கு இவனுக்கு இவன் பாருங்க, சிறு வயதுல இருந்து இங்கதான் வளர்ந்திருக்கான். இப்படிப்பட்ட சூழ்நிலை காரியம், இப்ப ஒரு யங் ஏஜ்ல வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு ஆண்டவர் புரியாத தெரியாத இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாரு ஆண்டவர், நான் இதெல்லாம் கேட்பேன், ஒன்னு ஒன்னா பேர் சொல்லி நம்ம கேட்கலாம், பயந்துடாதீங்க, போயிடாதீங்க, அப்படிலாம் கேட்க மாட்டேன். சரி, அப்படி அப்ப அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்து ஒரு காலகட்டத்தையும் நம்ம அப்படியே பார்ப்போம். ஆதியாகமம் 31, அதுவும் இதே ஏறக்குரிய இதே தான். சரி, இருந்தாலும் வாசிப்போம். ஆதியாகமம் 31, அதுல 3ன்னு நினைக்கிறேன், 3:13 பாருங்க. கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, போயாச்சு, போயாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம தியானிச்சோம். என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, எப்படி அவனுடைய மாமனார் எப்படி எல்லாம் காரியங்களை பண்ணாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரக்குள்ள திரும்ப இவனுக்கு ஒரு பயம். ஏசா இருக்கான், திரும்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை, இத்தனை வருஷம் கழிச்சு வரோம், என்ன எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்மளை கொண்டுடுவானோ, இவ்வளவு தூரம் காலப்பட்டு இங்கதான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு இப்படி எல்லாம் வந்திருக்கிறோம், திரும்ப நம்ம தேசத்துக்கு போறோம், ஆனா என்ன நடக்கும்ன்றதே அவனுக்கு பயங்கர திகிலா இருந்திருக்கும் இல்லையா. ஒரு எதிரியா இருப்பானோ, ஏன்னா அவன் சொல்றான், என்ன சொல்லியிருக்கான், அப்ப தகப்பன் செத்ததுக்கு அப்புறம் அவனை கொண்டு இவனுக்கும் இருக்கும், இவன் நம்ம ஏமாத்தி இருக்கிறோம், திரும்ப நம்ம போக போறோம், என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு எதிரியை எதிர்நோக்கி போகும் பொழுது ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலை, ஒரு 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 மாதிரியான ஒரு சூழ்நிலை கலக்கம். அந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். என்ன, இன்னொரு முறை வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம். இப்ப அப்பயும் ஆண்டவர் என்னதான் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கூட இருப்பதும் இல்லை என்ற வார்த்தை எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம், எப்படியெல்லாம் வெவ்வேறு சூழ்நிலைகள், ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன, கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன, நான் உன்னை விட்டு விலக உன்னோடு மாட்டேன், கூட உன் கூட இருப்பேன். இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட. இது இது நம்ம நிறைய வேளையில இந்த வசனம் நமக்கு தெரியுது, இந்த வாக்கு தத்துவம் தெரிகிறது, அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை, அதனுடைய சாராம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன ஆண்டவரே என் கூட இருக்கிறேங்க, நான் நிறைய வேளையில அப்படிதான் கேட்டிருக்கிறேன், நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நான் இதை இப்படி சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கிறேன், நீங்க கூட. எனக்கு அது ஆழம் புரிந்ததில்ல. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இதே கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், இதே அர்த்தம் மாறாம, அதாவது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம இதே லைன் மாறாம கேட்டிருக்கிறேன்.
ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறேன்னா நான் என்ன பண்ண போறேன்? நீங்க கூட இருக்கிறேன்றீங்க, இது இது கஷ்டம் பெருசா இருக்கே, என் துயரம் பெருசா இருக்கே, என் வேதனை பெருசா இருக்கே, என்னுடைய நெருக்கம் பெருசா இருக்கே, நீங்க என்னடானா என் கூட இருக்கிறேங்கிறீங்க, அதுல என்ன எனக்கு நடந்துற போகுது? கூட இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன? அப்படி எனக்கு புரியாம நான் கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. ஹalleluya. இப்ப யோசிச்சு பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற அந்த வெளிச்சம் எனக்கு அது தெரியல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா, ஐயோ ஆண்டவர் என்னென்ன விதமான சூழ்நிலைகள்ல தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், இவ்வளோ பெரிய உன்னதமான வாக்குத்தத்தமா, இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையா இது என்று சொல்லி இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. சரி, தேவையில்ல என்னென்ன சூழ்நிலையில கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு இது வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவை, தேவையில்ல. அடுத்தது தெரியாத தெரியாத புரியாத இடத்துக்கு, இடங்களுக்கு ஆமா, செல்லும் போது, புரியாத சூழ்நிலைக்குள்ளாக போகும் பொழுது, அடுத்து பயப்படும் போது, கலங்கும் பயப்படும் போது, பொழுது, பயப்படும் பொழுது, கலங்கும் பொழுது, எதிரான சூழ்நிலைகள், எதிரான மனிதர்கள் இப்படி சூழ்ந்து இருக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். அடுத்து யோசுவா 1:5 வாசிக்கலாமா? அதுக்கு முன்னாடி உபாகமம் வாசிச்சிடலாம். உபாகமம் 31:6 அதை வாசிச்சிட்டு அப்புறம் யோசுவா வாசிப்போம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இது எந்த சூழ்நிலையில? இது எந்த சூழ்நிலையிலன்னு பாருங்க. முன்னாடி வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோசே போய் இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். எனக்கு 120 வயசு ஆயிடுச்சு, இனி எனக்கு இப்படி எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு கர்த்தர் இந்த யோர்தானை இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது மோசஸ் என்கரேஜஸ் Israel with the promises of God as they prepare to enter the promising land. அதாவது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை சுதந்தரிக்க போகிற அந்த ஜனங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தை மோசே சொல்லுகிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்க போறாங்க, கானான் தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமியை சுதந்தரிக்க போறாங்க. அவர்களை பார்த்து அந்த மோசே என்கரேஜ் பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்றாரு. என்ன ஜனங்களுக்கும் எப்படித்தான் ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும், கலக்கம் இருக்குது, யாரோ எப்படி போய் நம்ம சுதந்திரிப்போம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தெல்லாம் பண்ணிட்டாரு, இப்படிலாம் பண்ணிட்டாரு, பயம் திகழ்லாம் கலந்துட்டு இருக்குது. அப்ப இவங்களை பார்த்து சொல்ற, நீங்க பலம் கொண்டு என்ன பண்ணுங்க, திடமானதா இருங்கள். நீ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அந்த வார்த்தையை வாசிங்களேன், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். பேர்பட்ட திகைப்புனா அது ரொம்ப ஒரு பயத்துக்கும் மேல இல்ல, நமக்கு நிறைய சூழ்நிலைகள் அப்படிதான் வருது. பயத்துக்கும் மேல நம்ம என்ன பண்றோம், அப்படி திகச்சு போய் நிக்கிறோம். அப்படின்னா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி சம்டைம்ஸ் அப்படியே நம்ம மியூட் பண்ண மாதிரி எதுவுமே செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு நபர்களா ஆயிடுறோம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில, அந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு வசனத்தை பாருங்க, நீங்க பலம் கொண்டு எப்படி இருக்கணுமா, பலம் கொண்டு நீங்க திடமனதாயிருங்கள். மன தைரியத்தை கொண்டு வந்துருங்க, மன தைரியத்தோடு கூட இருங்க. நீங்க அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்க திகைக்க வேண்டாம் என்று சொல்லி சுதந்தரிக்க என்று சொல்லிக்கோங்க. சுதந்தரிக்கிறதுக்கு இந்த சூழ்நிலை என்ன, சுதந்தரிக்கிறதுக்கு சொல்றாரு, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகிட மாட்டேன். சில காரியங்களை கர்த்தர் நம்ம கான்குயர் பண்ணணும், நம்ம சுதந்தரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சுதந்தரிக்கணும், அதை அடையணும், அதை மேற்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு புரியுது இல்ல, பெற்றுக்கொள்ளணும். சிலதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க யூ நீட் டு டூ இட், அந்த எல்லையை தாண்டணும், அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சும்மா அப்படி போயிட்டே இருக்கலாம், அப்படியே அப்படிலாம் இல்லை. சிலதை நம்ம அப்படி போராடி அப்படி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெற்றுக்கொள்ளுகிற இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதை யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
இந்த இடத்துல யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன? ஒரு லீடர்ஷிப், ஒரு காரியத்தை நடத்த, ஒரு ஊழியத்தை நடத்த, ஒரு சூழ்நிலையில, ஒரு ஆபீஸ்லயா இருக்கலாம், ஒரு வேலையிலயா இருக்கலாம், உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு அநேக வேலையில ஒரு பயம் இருக்கு. ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது என்ன இருக்கு? இப்போ நமக்கு கீழே இப்படி இருக்கவங்களா நமக்கு நமக்கு கீழ்ப்படிவாங்களா? அதாவது கீழ்ப்படினா நமக்கு சிலதெல்லாம் நம்ம சொன்னா அவங்க கேட்கணும் இல்லையா? அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மள. நம்மள முதல்ல அக்செப்ட் பண்ணணும் பீப்புள். இப்படி நான்லாம் யோசிச்சது உண்டு. ஆண்டவரே நான் வேற இன்னும் எனக்கு இன்னும் ஒரு 50 வயசுக்கு மேலன்னா ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஓகே இதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நம்ம சொன்ன இதெல்லாம் இருக்கும் இல்லையா? சின்ன பிள்ளைங்க ஓகே ஸ்கூல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காலேஜ்லயே உங்களுக்கு தெரியுமா? காலேஜ்லயே நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனப்ப, நான் காலேஜ் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போனப்ப ஐ வாஸ் வெரி யங். ஆமா, நான் ரொம்ப அப்பதான் எம்இ படிச்சு முடிக்க நான் வேலைக்கு போயிட்டேன். அப்ப எனக்கு என் தம்பி சொல்றான், சொல்ற காரியம் பாரு, நீ பாட்டுக்கு ரொம்ப அப்படியே இதெல்லாம் பண்ணிடாத, மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க கிட்ட இப்படி ரொம்ப இது பண்ற மாதிரி அப்படியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் கொஞ்சம் நீ அப்பா அம்மா எல்லாத்தையும் நீ வந்து சொல்றேன்னா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகே. அதே மாதிரி போய் காலேஜ்ல எல்லாம் நீ அவனுக்கு அப்படியே கேட்டு நடந்துருவாங்கன்னு நினைக்காத. they are not 5th standard kids. நீ நடத்த போறது காலேஜுக்கு. உன்னோட என்ன ஒரு 2 வருஷம் சின்னவனா இருப்பான், அவ்வளவுதான். சிலர்லாம் லேட்டரல் என்ட்ரில இருந்து படிக்க வரவங்கலாம் உன்னை விட பெரியவனா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ அப்படி இப்படிலாம் சத்தத்தை உயர்த்தினா அவ்வளவுதான், முடிஞ்சிரும், ஜாக்கிரதை, உன் வண்டிக்குள்ள சர்க்கரையை போட்டுருவான், பஞ்சர் பண்ணி விட்டுருவான், இப்படிலாம் நீ பண்ணிடக்கூடாது. அதனால இப்படிலாம் பண்ணு. எனக்கு பயங்கர பயம். ஐயோ இது என்னடா இது, நம்ம எப்படிடா நம்ம போய் கரெக்டு தான், நம்ம எப்படி ஒரு கிளாஸை கண்ட்ரோல் பண்ணணும், பெரிய பெரிய பசங்களா இருப்பாங்க, நம்ம போய் எக்ஸாம் டியூட்டி பார்க்கணும், இன்விஜிலேட்டரா இருக்கணும், இதெல்லாம் பெரிய இது இருக்குது. அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு. அப்போ அதே மாதிரி தான் பாருங்க, போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் சின்ஸ் வி ஆர் வெரி யங் பீப்புள் வாண்ட் அக்செப்ட் அஸ். அதை பார்த்த உடனே அப்படி ஒரு என்ன அப்படிங்கறதெல்லாம் வரும். ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது நம்ம உண்மைதான் அது. அப்ப பாருங்க, ஆனா அதுல அந்த இடத்துல நம்ம நடந்து கொள்வதற்கு தேவன் என்ன பண்றாங்க, அந்த மத்தியில நம்மளுடைய ஒரு ஸ்தானத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தே மே பி யங், உங்களை விட சின்னவங்களா இருக்கலாம். ஆனா நமக்குன்னு நமக்கு மேல ஒரு சில நபர்களை, நமக்கு மேலன்னு சொல்லல, அந்த பொசிஷன்ல வச்சிருக்கும் பொழுது நம்ம அதுக்கு ஒரு மரியாதையை நம்மளும் கொடுக்கணும். அதை கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த காரியங்களை அழகா நடத்துகிறவரா இருக்கிறார். அதற்குரிய ஞானம், அதற்குரிய கிருபையும், அதற்குரிய பலத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுத்து நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் அந்த இடங்கள்ல அழகா நடத்துனதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போதும் கூட இந்த பைபிள் காலேஜ்ல கிளாஸ் எடுக்க சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய தயக்கம். ஏன்னா அவங்க எல்லாமே வயசானவங்களா வருவாங்க, எல்லாருமே மிஷினரிஸா வயசானவங்களா அப்படிலாம் வரும் பொழுது எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது. உண்மைதான், ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, ஆனா எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க, எனக்கு ஒரு பலத்தை கொடுங்க. யோசுவா அப்படிதான் இருந்திருக்கும் இல்ல? யோசுவாக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு மிக்சட் ஃபீலிங், மிக்சட் எமோஷன்ஸ் இருந்திருக்கும். ஆண்டவரே எப்படி, ஆண்டவரே எப்படிப்பா இதை நடத்துறது, எப்படி செய்யறதுப்பா, இதை எப்படி ஆண்டவரே இது போகும் என்று சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும், பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதற்குரிய அபிஷேகத்தையும், அதற்குரிய பலத்தையும், அதற்குரிய தைரியத்தையும் கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சூழ்நிலைகள்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய காரியங்கள்ல கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒருவேளை நீங்க உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னா அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி யோசுவாக்கு இருந்த அத்தனை விதமான மிக்சட் எமோஷன்ஸ், அப்படி ஃபீலிங்ஸ், அப்படி பயம், இப்படி எல்லாம் இருந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அழகான அந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் மோசே கூட இருந்தது போல உன் கூடயும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை அதிகமாக பலப்படுத்தின ஒரு வார்த்தையாக இருக்கிறது. I was hearing the testimonies. அந்த பைபிள் காலேஜ் அந்த கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே எல்லாம் என்னோட பெரியவர்கள், எல்லாரும் என்னுடைய ஞானவான்கள், எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க, எல்லாம் ஊழியத்தை செய்கிறவங்க. ஆனா அவங்க சொல்லும் பொழுது அவங்க மனதார அப்ரிஷியேட் பண்ணாங்க, அவங்க மனதார என்ன பாராட்டும் பொழுது நான் ரொம்ப I was feeling happy. ஹல்லேலூயா. அவங்க ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. கர்த்தர் உன்னை பயன்படுத்தலாம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கொள்ளும். ஆழத்தை, அந்த சாராம்சத்தை, அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க அழகா சுதந்திரிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்க அனுபவித்து அது குறிச்ச ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எஸ். அடுத்து இப்ப இது எந்த சூழ்நிலை? லீடர்ஷிப், ஒரு பொசிஷன், ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதுல கர்த்தர் எப்படியாக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வாசிங்க 1 நாளாகமம் 28வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரத்துல இத குறித்து நம்ம கொஞ்சம் தியானிச்சோம். ஒரு பெரிய காரியத்தை செய்ய, எல்லாரும் சொல்லுங்களேன், ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லுங்களேன். மியூட் எடுத்து சொல்லுங்க. ஒரு பெரிய காரியத்தை செய்ய, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க, ஒரு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு பெரிய காரியம். அவருடைய வயசுக்கு தாவீது செஞ்சிருந்தா நமக்கு இது ஒரு ஓகேவா இருந்துடும். ஆனா பாருங்க, இத அவருடைய மகனோட காலத்துல மகன் கட்டுகிறார். அப்ப அவருக்குள்ள நிறைய காரியங்கள், பயங்கள், திகழ்கள் கலந்து இருக்கு. ஆண்டவரே, நான் ஒரு சின்ன ஒரு வயசு இதெல்லாம் அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த மக்களை நடத்துவதற்கும் இந்த தேவ ஆலயத்தை கட்டுவதற்கும் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இன்னொரு முறை வாசிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, அவர் உன் கூட இருப்பாருப்பா. இந்த காரியத்தை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் இதை அவர் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டாரு? விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. இது ஒரு பெரிய பொறுப்பா இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இது ஒரு சாதாரண பொறுப்பு அல்ல. உங்க குடும்பம் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பா கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை ஒரு பெரிய பொறுப்பா கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் இது ஒரு பெரிய பொறுப்பா கொடுத்திருக்கிறார். உங்க கையில சில காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு வேளை பயம் இருக்கலாம். இதை நான் எப்படி செய்வேன், இதை நான் எப்படி சமாளிப்பேன், அப்படி இப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பிரியமான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்லிட்டீங்க. இது எப்படி நான் இப்ப என்ன பண்றது? எனக்கு சொல்லுங்க, என் சூழ்நிலைக்கு சொல்லுங்க. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், இதை நான் அப்ளை பண்றேன். இது புதிய ஏற்பாட்டுல எங்க வாசிக்கலாம்? எபிரேயர் 13 அதுல நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 13 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் எடுத்துக்கிட்டீங்களா? 13. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, இங்க நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா நம்ம இதுதான் பயப்படணும்ல. என்ன எப்படி பத்தும், என்ன பண்ணுவான், நம்ம நிறைய பயங்கள் இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அடுத்த வசனம் பாருங்க. ஆதலாலே நாம் தைரியம் கொண்டு, எல்லாரும் சொல்லுங்களேன், நான் தைரியம் கொண்டு சொல்லுங்க. நான் தைரியம் கொண்டு, நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறாரு. சகாயர்னா உதவி செய்கிறவர், எனக்கு சகாயம் பண்றவர், எனக்கு ஹெல்ப் பண்றவர். என் சூழ்நிலையில என்னை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல.
எனக்கு ஹெல்ப் பண்றவர், எனக்கு இது இது இப்படி இருக்கிற சகாயர் எனக்கு இருக்கிறனால நான் ஏன் பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும் என்று சொல்லலாமே என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்கிறோம். பாருங்க, இது பழைய ஏற்பாட்டுல கோட் பண்ண வார்த்தைய, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை இது இன்றைக்கும் உரியது, இது நமக்கு உரியது. கர்த்தர் என எப்படிப்பட்டவரா? 8வது வசனத்தை அதே இதுல வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் நேத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு ஒண்ணு சொல்லுகிறவர் அல்ல. நேத்துக்கு பண்ணாரு, இன்னைக்கு பண்றவர் இன்னைக்கு பண்ண மாட்டாருன்னு நினைக்க தேவையில்ல. அவங்களுக்கு பண்ணாரு, எனக்கு பண்ணுவாரான்னு நீங்க நினைக்க தேவையில்ல. என கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். அப்ப அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவையின் மத்தியில ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தைய, என்னுடைய தேவையின் மத்தியில கர்த்தர் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறவராய் இருக்கிறாரு. தெரியாத இடத்துக்கு, புரியாத இடத்துக்கு யாக்கோபு போக வேண்டிய சூழ்நிலையில உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல என்று சொல்லி யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இன்னைக்கும் ஒருவேளை அறியாத, புரியாத, தெரியாத சூழ்நிலைகளை நான் கடந்து போகும் பொழுது என்னை நோக்கியும் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறாரு. நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல, உன்னை விட்டு நான் விலகிற மாட்டேன்னு சொல்லி என்னோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரு. எதிரியை எதிர்நோக்கி கொண்டு ஒரு பயமோடு கூட, திகிலோடு கூட நான் எப்படி போவேன்னு சொல்லி, நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இந்த சவாலை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இந்த சூழ்நிலைய, இந்த காரியத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு இது நடுக்கமா இருக்கு, எனக்கு இதை எப்படி எதிர்கொள்ளுவேன், இந்த வியாதி, இந்த ட்ரீட்மெண்ட், இந்த காரியங்களை நான் பயமுறுத்துதே, இது எனக்கு ரொம்ப பயமுறுத்துற ஒரு காரியமா இருக்கே, இது எனக்கு நினைச்சாவே நடுக்கமா இருக்கே, இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ராட்சச ஒரு காரியம் மாதிரி இருக்குதே, அப்படிலாம் நமக்கு பயமா இருக்குல்ல. இது நம்மளை அழிச்சிருமோ, இது நம்மை கொன்று போட்டு விடுமோ, இந்த ப்ராசஸ் நம்மளை அழித்து விடுமோ, இந்த ப்ராசஸ் நம்ம என்ன ஒன்றுமில்லாமல் பண்ணிடுமோ என்று சொல்லி எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதை விட்டு நான் வெளியில வந்துருவனா, இதை தாண்டி நான் வெளியில வந்துருவனா என்று சொல்லிலாம் எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருந்தா, யாக்கோபுக்கு அதை எதிர்நோக்கி போய் அதை ஃபேஸ் பண்றதுக்கு கர்த்தர் திராணிய கொடுத்தாரே. அப்ப பண்ண அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், என்னோடு கூட பேசுகிறாரு. கர்த்தர் இதுல நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சுதந்தரிக்க, ஒரு காரியத்தை நான் சுதந்தரித்து நான் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் என்னை நடத்துறாரு. இதை நான் மேற்கொள்ளணும், இதை நான் நடத்தணும், இதை நான் அட்டைன் பண்ணணும், இந்த காரியத்தை நான் எப்படியாவது என்ன பண்ணணும், நான் செய்யணும் என்று சொல்லி அவங்களுக்கு சொன்ன அந்த தேவன் என்னையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஒரு பொசிஷனை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்துல எனக்கு ஒரு ஸ்தானத்தை, எனக்கு ஒரு குடும்ப தலைவிங்கிற ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு அம்மாவா வச்சிருக்கிறாரு. ஆனா என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மறுக்குது, என் பிள்ளைங்க நடத்துறதுக்கு எனக்கு முடியல, என் கணவன் என்னை அங்கீகரிக்கல, எனக்கு ஒரு குடும்ப தலைவி என்ற ஒரு காரியம் என்னால எனக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நான் இப்படி ட்ரீட் பண்ணப்படுறேன், எனக்கு அதுக்குரிய ஒரு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என் உறவினர்கள் எல்லாம் என்ன துட்சமா பார்க்கிறாங்க, என்னை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன துட்சமா நடத்துறாங்க, எனக்கு இதை எப்படி சமாளிக்கிறது என்று தெரியல, எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல என்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒருவேளை தவித்து கொண்டு இருந்தோம்னா, அந்த இடத்துல யோசுவாவுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறாரு. அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்ன அந்த தேவாதி தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நமக்கு சொந்தமான வாக்குத்தத்தம். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யணும், அடுத்த வேலையை நான் நோக்கி போகணும், அடுத்த உயர்வுகளை நான் நோக்கி போகணும், ஊழியத்தை அடுத்த கட்டத்தை நான் எதிர்நோக்கி நான் காலடி எடுத்து வைக்கணும், என் குடும்பத்துல ஒரு காரியத்தை நான் பண்ணணும், நான் ஒரு வீடை கட்டணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்.
ஆனா எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. இந்த காரியத்தை எப்படி நான் நடத்துறது, இதை நான் எப்படி செய்யறது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு திகிலா இருக்கு. இதெல்லாம் என்னுடைய பலத்தை கொண்டு செய்ய முடியுமா? எனக்கு இருக்கிற பலம் இதுக்கு பத்துமா? இதெல்லாம் நான் எப்படி செஞ்சு முடிப்பேன்? இதெல்லாம் சாத்தியமா? என்னால இது ஆகுமா? நான் ஒரு சாதாரண மனுஷியா இருக்கிறேனே, நான் ஒரு சாதாரணமான நபரா இருக்கிறேனே, நான் ஒரு பார்த்தா நான் இதை எப்படி என்னால செய்து முடிச்சிட முடியும்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு அந்த 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 சாலமோனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல, இதை செய்து தீரும் மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்ன தேவாதி தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு அதே காரியத்தை பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க துவங்குவீங்க, இந்த காரியத்தை நீங்க கட்டி முடிப்பீங்க, இந்த பிசினஸ்ல நீங்க மேல வருவீங்க, இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமான ஒரு எல்லையை கர்த்தர் பெருக்குவாரு. இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்மை முன்னேற்றுவாரு. இதுல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பாரு. எல்லாம் மியூட் எடுத்துட்டு எல்லாம் மியூட் எடுத்துட்டு பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம். எல்லாம் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பாரு. இதுல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இதுல வல்லமையா கர்த்தர் நம்மை நடத்துவாரு. இந்த குடும்பத்தை இந்த உயர்வை கர்த்தர் நமக்கு காட்டுவிப்பாரு. இந்த கட்டடத்தை நம்ம கட்டி முடிப்போம். ஒருவேளை அது உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், உங்களுடைய வீடா இருக்கலாம், நீங்க ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு காரியமா இருக்கலாம், அது தடைப்பட்டு போயிருச்சுமோ, இப்படி போயிருமோன்னு ஒருவேளை நெகட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. இந்த காரியம் கர்த்தரால வந்து இந்த கர்த்தர் காரியத்தை அழகாக நடப்பித்து காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பம் கட்டப்படாம இருக்கே, என் குடும்பம் ஒரு குடுக்கிலைந்து கிடக்குதே, என் குடும்பம் சின்னாபின்னமா இருக்கிறதே, என் குடும்பம் பிச்சு ஒரு மாதிரி, என் குடும்பம்ங்கிற அமைப்பே இல்லாம போயிருமோ, இதுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லாம போயிருமோ, இது ஒண்ணுமே இல்லாம போயிருமோ, இதெல்லாம் குடும்பம், நாங்க ஒரு குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு எனக்கு இருக்குமா, அனாதையாக்கப்பட்டுருவனோ, இப்படியெல்லாம் நினைச்சு ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருந்தா கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளை மாற்றி போடுவாரு, வியாதிகளை மாற்றி போடுவாரு, துன்பத்தை மாற்றி போடுவாரு, கஷ்டத்தை மாற்றி போடுவாரு, இந்த சுமைகளை மாற்றி போடுவாரு. கர்த்தர் அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறாரு. உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வியாதி மாறும், இந்த வாதை நிறுத்தப்படும், இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த காரியங்கள் மாறும், இந்த ப்ராசஸ் எல்லாம் மாறும். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. அவர் என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல, இந்த புயல்ல நான் காணாமல போயிட மாட்டேன், இதை தாண்டி நான் நிற்பேன். இதற்கு மேல எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, ஆனா அதெல்லாம் இனிமே நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலகல, என்னை கைவிடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன், ஈசாக்கு சொன்ன தேவன், யாக்கோபுக்கு சொன்ன தேவன், யோசேப்பை நடத்தின தேவன், அவர் யோசுவாவோடு கூட இருந்த தேவன், சாலமோனுக்கு சொன்ன தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, என் கூடயும் இருக்கிறாரு, என்னையும் நடத்துவாரு, என்னையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஓரி கலவதனை கர்த்தர் நடத்துகிறதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கொஞ்ச நேரம் கூட நம்ம விடுதலையோடு கூட